அவனின் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிபட்டு வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபதாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அகில உலகங்களை படைத்து அற்புதமாக படைப்புகளை படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு பொருட்களையும் மிக நுணுக்கமாக நேர்த்தியாகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகில் அவன் படைத்திருக்கிற ஒவ்வொன்றும் மிக நுணுக்கமான வடிவங்கள் தரப்பட்டவையாக, உலகில் எந்த பொருளும் அல்லாஹ்வின் படைப்புகளில் அழகும் நேர்த்தியும் இல்லாத பொருள் என்று யாரும் சொல்லிவிட முடியாத அளவிற்கு மிக அற்புதமாக படைக்கிற படைப்பாளன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை மிக பரிபூர்ணமாக படைத்திருக்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் படைத்திருக்கிற வரிசைகளிலே ஒன்றாக ஆண்டிற்கு அவ்வப்போது மாறுபடுகிற கால மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள், 4 பருவங்கள் நாம் பிரபலமாக அறிந்திருப்பதைப் போல கோடை காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம் என்றெல்லாம் அவ்வப்போது பருவநிலைகளை ஒரே மாதிரி இல்லாமல் அடுத்தடுத்து மாறி மாறி வரச் செய்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதில் பல்வேறு நுட்பங்களை வைத்திருக்கிறான். பல்வேறு படிப்பினைகளை மனித சமுதாயத்திற்கு வைத்திருக்கிறான். ஏராளமான நன்மைகளை இந்த பருவநிலை மாற்றங்களிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். மிக பிரபலமாக நாம் அறிந்திருக்கிற 2 காலங்கள், ஒன்று கடும் கோடை காலம், இன்னொன்று வாட்டி வதைக்கிற குளிர்காலம். பொதுவாக அல்லாஹ்வின் எந்த ஒரு படைப்பும் நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லக்கூடிய விதத்திலே அல்லாஹ் படைத்திருப்பான். பொதுவாக சிந்திக்காதவர்களுக்கு வேண்டுமானால் குளிர் வாட்டுகிறது, இப்போ குளிர்காலம் இபாதத்துகள் செய்வது சிரமம், கோடை காலம் வெயில் தாங்க முடியவில்லை என்றெல்லாம் நம்முடைய புலம்பல் வார்த்தைகள் வரும். ஆனால் எந்த படைப்பையும் அல்லாஹ்வின் படைப்பாற்றல் கண்கொண்டு பார்க்கிற போது அது நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உண்மையிலேயே இந்த குளிர்காலம் என்பது இப்போ நம்ம எல்லாம் நம்முடைய பகுதிகளில் குளிர் நிரம்பி இருக்கிற காலம். இப்போ அதிகாலை நேரம் தொடங்கி ஒரு 9-10 மணி வரைக்குமே குளிர் தான். சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை குளிரால் பாதிக்கப்படுகிற, கைகால்கள் நடுங்குகிற, தண்ணீரில் கை வைத்தாலே விடவிடத்து போகிற நிலைகள் எல்லாம் பார்க்கிறோம். கூடுதலாக சில பல நோய்கள், சளி தொல்லை, இன்னும் பிற மூச்சு திணறல் போன்ற பல்வேறு நோய்களும் கூடுதலாக. வெளிப்படையில் பார்த்தால் குளிர்காலம் என்பது அது ஒரு தாங்க முடியாத ஒரு காலத்தை போல, ஏதோ நமக்கு ஒரு பெரும் சோதனையாக வந்திருப்பதை போல நமக்கு சிற்றறிவு சொல்லும். ஆனால் இந்த குளிர்காலத்தின் ரகசியத்தை குறித்து, உலகில் எப்படி குளிர், இவ்வளவு ஒரு கடும் குளிர் எதனால் ஏற்படுகிறது என்று ஹதீசுகளிலே போய் பார்த்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நரகம் அல்லாஹ்வின் படைப்புகளில் மிக மோசமான அதிபயங்கர படைப்பு நரகம். இஷ்டகா இலல்லாஹ், ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே இப்படி முறையிட்டதான் நரகம். நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறது, அகல பாலி பாலா, யா அல்லாஹ் என் சில பகுதிகளை சாப்பிட்டு விடுகிறது. ஏன்னா நரகங்கிறது நாம் அறிந்து வைத்திருப்பதை போல எல்லா பகுதிகளும் உச்சகட்டமாக கொதிக்கிற பகுதிகள் அல்ல, இப்போ உச்சகட்டமாக சுட்டெரிக்கிற பகுதிகள் அல்ல. நரகத்தின் சில பகுதிகளில் உச்சகட்ட சூடும், சில பகுதிகளில் அதைவிட கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். இப்போ பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகளை அல்லாஹ் தருகிற போது அந்த நரக சூடும் அதனுடைய நிலைகளும் மாறுபடும். இப்ப நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறது, யா அல்லாஹ் என்னின் சில பகுதிகளை உண்டு விடுகிறது. இப்ப நரகத்தின் சூட்டே நரகத்திற்கு தாங்க முடியாமல் ஏதேனும் வழி வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபஅதின லஹா பி நஃபஸைன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திற்கு அனுமதி தருகிறான். நீ ஆண்டிற்கு 2 முறை மூச்சு விட்டு உன் வெப்பத்தை நீ தணித்துக் கொள்ளலாம்.
இப்ப உன் சூட்டை உன்னாலேயே தாங்க முடியாத போது, உன் வெப்பத்தை உன்னாலேயே சகிக்க முடியாத போது, நீ 2 முறை மூச்சு விட்டு சுவாசித்து உன் சூட்டை தணித்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இப்ப நஃபஸன் ஃபி ஷிதா நஃபஸன் ஃபி ஸைஃப், கோடை காலத்தில் ஒரு முறை நரகம் மூச்சு விடுவது கடும் கோடை. நம்மால் தாங்க முடியாத சுட்டரிக்கிற வெயில் கொளுத்துவது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 2 முறை அனுமதி அல்லாஹ் தருகிற போது ஒரு முறை நரகம் விடுகிற மூச்சு, ஒரு முறை நரகம் தன் வெப்பத்தை தணிப்பதற்காக அது மூச்சை கக்குவது கடும் கோடை காலம். அடுத்து சொல்லுவார்கள் நஃபஸன் ஃபி ஷிதா, கடும் குளிர்காலம் 2வது முறையாக நரகம் மூச்சை வெளிப்படுத்துவது. அப்ப 2வது முறையாக அது மூச்சை தன் வெப்பத்தை தணிப்பதற்காக சுவாசத்தை உள்ளே இழுப்பது கடும் குளிர்காலம் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹுவ அஷத்து மா தஜிதூன மினல் ஹர், கொளுத்துகிற கோடை வெயிலில் நீங்கள் அனுபவிக்கிற வெயில், சுட்டரிக்கிற வெயில் நரகத்தின் ஒரு மூச்சு. வஹுவ அஷத்து மா தஜிதூன மினல் ஜம்ஹரீர், கடும் கோடை வெயில் காலத்தில், கடும் குளிர்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கிற குளிர், உங்களை வாட்டி வதைக்கிற குளிர் நரகத்தின் இன்னொரு மூச்சு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இந்த கோடை காலமும் சரி குளிர்காலமும் சரி ஒரு விதத்தில் நரகத்தின் தண்டனைகளில் ஒன்றாக, நரகத்தின் அதாபுகளில் ஒன்றாக அல்லாஹ் பாதுகாப்பான. கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், பொதுவா நெருப்புடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, நெருப்பு எந்த பொருளின் மீது பட்டாலும் அதை எரித்து கருக்கிவிடும். ஒரு பேப்பர் அல்லது ஏதேனும் ஒரு பிளாஸ்டிக் பொருள் எந்த பொருளின் மீது நெருக்கப்படுகிற போதும் அதை எரித்து சாப்பிட்டு விடும். ஆனால் அல்லாஹ்வின் வல்லமை குதிரத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நெருப்பிலிருந்து நெருப்பை பற்ற வைக்கலாம், ஒரு மெழுகிலிருந்து இன்னொரு மெழுகை பற்ற வைப்பதை போல, ஒரு சூட்டில் இருந்து இன்னொரு சூட்டை ஏற்படுத்துவதை போல. ஆனால் அல்லாஹ்வின் வல்லமை, அவனது பேராற்றலின் சான்றாக கொதித்தெழுகிற நெருப்பில் இருந்து அல்லாஹ் குளிரை வெளிப்படுத்துகிறான். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இந்த கடும் குளிர்காலம் கூட நரகத்தின் ஒரு சுவாசமான ஒண்ணுமில்ல. நரகம் அல்லாஹ்விடத்த நிவர்த்தி கேட்கிறது தன் வெப்பத்தை தணிப்பதற்காக. அவ்வளவு மிக மோசமான கொடிய நரகத்திற்கே அல்லாஹ் ஒரு தீர்வை சொல்லுகிற போது, அல்லாஹ்வின் அடியார்கள் நாம், அல்லாஹ்வின் படைப்புகள் நாம், படைப்புகளில் மேம்பட்ட படைப்பாக அஷ்ரஃபுல் மஹ்லூகாத்தாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லா காலங்களிலும் நம் இன்னல்களை தீர்ப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும் என்கிற படிப்பினையை இங்கே நமக்கு உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா, எவ்வளவு வாழ்வில் இன்னைக்கு நிறைய நபர்கள் பல்வேறு கவலைகள், கடன் தொல்லைகள், இப்ப மூழ்கி விடுகிற அளவிற்கு கடன், மிக நீண்ட கால நோய்கள், நீண்ட கால குணமடையாமல் பல லட்சங்கள் செலவு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாகிற அளவுக்கு நோய்கள், சில நபர்களுக்கு குடும்பங்களில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, பல்வேறு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை. இப்ப நம்ம இது போன்ற நெருக்கடிகளில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற, முடிவை அவனிடத்திலே தேடுகிற, தீர்வை அவனிடத்திலே கேட்டு வாங்குகிற ஒரு அற்புதமான படிப்பினையை உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா, நரகிற்கு விடுதலை தருகிறான் சூட்டில் இருந்து தப்பிப்பதற்காக. இப்ப கடும் குளிர், நரகத்தின் மூச்சு கடும் குளிராக வெளிப்படுகிற போது மனிதர்களுக்கு பாதிப்பு என்று நமக்கு தோணும். இவ்வளவு கடுமையான குளிரா இருக்குது, இப்ப நரகை பாதுகாத்து மனிதர்களை அல்லாஹ் குளிரில் வாட்டி வதைக்கிறானே, இப்ப குளிருக்கு எந்த ஏற்பாடும் இல்லையே என்று பார்த்தால் சூரத்து நஹ்லிலே அல்லாஹ் தீர்வை சொல்லித் தருகிறான். ஏன்னா அல்லாஹ் பெரும் கருணையாளன். எவ்வளவு நெருக்கடிகள் வருகிற போதும், பல்வேறு சோதனைகளை தருகிற போதும் அதற்குரிய தீர்வுகளை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தருவான். இந்த நஹ்ல் அல்லாஹ் வசனத்திலே குறிப்பிடுகிறான், அன்னாமா கலக்கஹா, கால்நடைகளை நான் படைத்திருக்கிறேன், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளை நான் படைத்திருக்கிறேன். லகும் ஃபீஹா திஃப்உன், கடும் குளிர்காலம் வாட்டி வதைக்கிற போது நீங்கள் குளிரிலிருந்து தப்பிப்பதற்காக கால்நடைகளை படைத்திருக்கிற நான் திஃப்உன், கம்பளி போன்ற ஆடைகள், போர்வைகளை உங்களுக்காக கால்நடையிலிருந்து தருகிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்ப குளிரை உலகிற்கு தந்திருக்கிற அல்லாஹ், பூமியை குளிர்விக்கிற அல்லாஹ், மனித சமுதாயம் குளிரிலிருந்து தப்பிப்பதற்காக உரிய ஆடைகளையும் தருவதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். கண்ணிமிக்கவர்களே, இப்ப வெறுமனே அல்லாஹ் மனித சமுதாயத்தை வெறுமனே விட்டுவிடவில்லை. இப்ப மனித சமுதாயத்தின் மீது பெரும் கருணை கொண்டிருக்கிற அல்லாஹ், பெரும் காருணியம் கொண்டிருக்கிற அல்லாஹ், வருகிற சோதனைகளை தாங்குவதற்காக உரிய ஏற்பாடாக அல்லாஹ் கால்நடைகளை படைத்து அவைகளின் ரோமங்களின் மூலமாக, அவைகளின் தோள்களின் மூலமாக
தப்பிப்பதற்குண்டான ஆடைகளை போர்வைகளை தருகிறாங்க கண்ணிமிக்கவர்களே. ஓ மனாஃபி மட்டுமல்ல, கால்நடைகள் மூலமாக ஏராளமான பலன்களை வைத்திருக்கிறாங்க. நாம் பயணம் செய்கிற சுமக்க முடியாத சுமைகளை அது ஏற்றி செல்கிற பல்வேறு பயன்பாடுகள் கண்ணிமிக்கவர்களே. இது சொல்ல போனா இந்த குளிர்காலம் அப்படிங்கிறது அல்லாஹ்வை வணங்குவதற்கு மிக ஏற்ற ஒரு காலம். வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு, நிறைய இபாதத்துகள் நோன்புகள் நோற்பதற்கு மிக ஏற்ற ஒரு காலம் இந்த குளிர்காலம். அல்லாஹ்வுடைய நியதியை பாருங்க. இப்ப ஆண்டு முழுக்க வெயில் என்று அல்லாஹ் வைத்து விட்டால், இப்ப வருடத்தின் எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் கொளுத்துகிற வெயில், கொளுத்துகிற கோடை என்று அல்லாஹ் வைத்து விட்டால், பூமி முழுக்க கடும் உஷ்ணமாகி போய் மழையின்றி நீரின்றி எல்லா உயிர்களும் அழிந்து போகும். உணவு உற்பத்தியும் பாதிக்கப்பட்டு போகும். இப்ப அல்லாஹ்வால் முடியும். ஆனாலும் அல்லாஹ் தொடர்ந்து கோடை காலமாக வைக்காமல் பருவ காலங்களை அடுத்தடுத்து அல்லாஹ் மாறி வர செய்கிறான். ஒருவேளை அல்லாஹ் தொடர்ந்து குளிர்காலமாக எல்லா மாதங்களும் குளிர், துருவ பகுதிகளை போல பனி உறைந்திருக்கிற ஒரு காலங்களாக அல்லாஹ் மாற்றிவிட்டால் எவ்வளவு மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரம். இப்ப உணவு உட்பட பயிர்கள் எல்லாம் பட்டு போகும். மனித வாழ்வு பூமியில் சாத்தியம் இல்லாமல் போகும். அதுபோல தொடர் மழை என்று அல்லாஹ் வைத்து விட்டாலும் உயிர்கள் அழிந்து போகும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் தனது நுட்பத்தால், தனது பெரும் ஞானத்தால் தொடர்ந்து பருவ காலங்களை அல்லாஹ் மாறி மாறி வர செய்கிறான். உண்மையிலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு காலகட்டம் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் சொல்ல போனா இந்த சில பகுதிகள்ல, துருவ பகுதிகளில் பார்த்தா தெரியும், வட துருவம் தென் துருவம், வருடத்தின் பெரும்பாலான பகுதிகள் குளிர் நிரம்பி இருக்கும். வருடத்தில் 6 மாதங்கள் சூரிய வெளிச்சம் உள்ளே போக முடியாத அளவிற்கு கும்மிருட்டு நிறைந்திருக்கிற பகுதிகள் எல்லாம் கூட பூமியில உண்டு. ஆனா அல்லாஹ் மனிதர்கள் வசிக்கிற பகுதிகளை அல்லாஹ் தொடர்ந்து மாறி மாறி வர செய்கிறான் கண்ணிமிக்கவர்களே. என்ன சொல்ல போனா இந்த குளிர்காலங்கள்ல எவ்வளவு சிரமங்கள். சில நேரங்கள்ல ஃபஜ்ர், கடமையான ஃபஜ்ர் தொழுகை, சில நேரங்களில் கடமையான குளிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி, இது போன்ற சிரமங்களை சகித்துக் கொண்டு யார் இந்த குளிர்காலங்களில் இபாதத்துகளில் ஈடுபடுகிறார்களோ மற்ற காலங்களில் செய்யப்படுகிற வணக்கங்களை விட கூலி அதிகம். இந்த குளிர் அல்லாத காலங்களில் செய்யப்படுகிற இபாதத்துகளை விட சிரமங்களை சகித்துக் கொண்டு நாம் செய்யுகிற இபாதத்துகள், அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றுகிற போது அல்லாஹ் வழங்க காத்திருக்கிற கூலிகளும் ஏராளம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு வெயில் குளிர் இருந்தாலும் நன்மைகளை விட்டு தர மாட்டார்கள். நன்மைகள் செய்வதில் சளைத்தவர்கள் அல்ல நம்முடைய முன்னோர்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல ஒரு பயணத்துல போறாரு ஹஜ்ஜாஜ். இப்ப தன் பணியாளரிடத்திலே சொல்லுகிறார், என்னோடு உணவு அருந்துவதற்கு யாரையானும் ஒரு விருந்தாளியை அழைத்து வா. பணியாளர் ஒரு தூரம் கூட்டிட்டு வர்றாரு. ஒரு கிராமவாசி ஹஜ்ஜாஜுக்கு அருகில் அமர வைக்கப்படுகிறார். ஹஜ்ஜாஜ் பெரும் மன்னர், ஆட்சியாளர், நீ என்னோடு உணவு அருந்த வேண்டும். அந்த வந்த கிராமவாசி சொல்லுகிறார், உன்னை விட மிகச்சிறந்த ஒருவன் என்னை அழைத்து இருக்கிறான், நான் அவனுக்கு பதில் தர வேண்டும். யார் அந்த சிறந்தவர் என்று ஹஜ்ஜாஜ் கேட்பார். இவர் சொல்லுவாரு, நான் அல்லாஹ்விற்காக நோன்பு நோட்டு இருக்கிறேன். இப்ப மறுமையின் தயாரிப்புக்காக அல்லாஹ்விற்கு பதில் சொல்லும் முகமாக நான் இன்றைக்கு நோன்பு நோட்டு இருக்கிறேன். ஹஜ்ஜாஜ் சொல்லுவாரு, நஃபில் நோன்பு தானே, நோன்பு முடிச்சிடலாமே, நீ நாளை நோன்பு நோட்டுக் கொள்ளலாம். அந்த கிராமவாசி கேட்பாரு, நாளை நான் உயிரோடு இருப்பதற்கு நீங்கள் உத்தரவாதம் தர முடியுமா? இப்ப இன்று நோன்பை முடித்து நாளை நோன்பு நோக்க சொல்லுகிறீர்கள். இப்ப நாளை வரை நான் உயிரோடு இருப்பது சாத்தியமா, உத்தரவாதம் தர முடியுமா என்று கேட்கிற போது ஹஜ்ஜாஜ் சொல்லுவாரு, அது சாத்தியம் இல்லை, என்னால் உத்தரவாதம் தர முடியாது. அதுக்கு எப்படி நான் நோன்பை எப்படி நான் முறிக்க முடியும்? தொடர்ந்து அந்த ஹஜ்ஜாஜ் சொல்லுவார், நீ இவ்வளவு அறுசுவையான உணவு உன் வாழ்நாளில் ஒரு முறை கூட ருசிச்சிருக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரும் மன்னரின் உணவு, இவ்வளவு சுவையான உணவு, இது உனக்கு வாழ்வில் மீண்டும் கிடைக்க போவதில்லை, நோன்பை விட்டுவிடு என்று சொல்லுகிற போது அந்த கிராமவாசி சொல்லுவாராம், நான் அல்லாஹ்விற்காக நோன்பு நோட்டிருக்கிறேன். உணவின் ருசி என்பது, உண்ணுகிற உணவில் சுவை என்பது, அது உண்ணாலோ அல்லது உன் சமையல்காரனாவோ ஏற்படுவதல்ல, அது உடல் ஆரோக்கியத்தால் ஏற்படுவது என்று அந்த கிராமவாசி பதில் சொல்லுவாராம். மன்னிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், எவ்வளவு கடும் கோடை குளிர்காலமாக இருந்தாலும் கூட நோன்புகள் நோற்பது, தொழுகையில் ஈடுபடுவது என்று எந்த இபாதத்துகளிலும் குறை செய்யாத காலங்கள் அன்றைக்கு இருந்தது. இன்னைக்கு லேசா குளிர் வந்தாலே பதில் தொழுகையை தவற விட்டுருக்கும். இஷா நேரம், மகரீப் நேரம் குளிரா இருக்குன்னு சில நேரங்கள்ல வீட்டிலேயே தொழுதார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு இபாதத்துகளில் முக்கியத்துவம் குறைந்து வருகிற காலமாக இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா மாட்ட சொல்லுவாங்க, எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில்
எவ்வளவு கலைப்புக்கு மத்தியில் நீங்கள் இபாதத் செய்கிறீர்களோ கூலியும் அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே உண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னலக்க மினல் அஜ்ர் கத்ர நஸபி. ஆயிஷாவே, நீ எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் அமல் செய்கிறாயோ, களைத்து போய் நீ இபாதத்துகள் செய்கிறாயோ, உனக்கு கூலி அந்த அளவுக்கு உண்டு என்று உம்ராவுடைய பயணத்திலே அன்னை ஆயிஷாவிடத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பாருங்கள். பொதுவாக இந்த குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒழு செய்வது, அதுவும் பரிபூர்ணமான ஒழு செய்வது, பாவங்களை அப்படியே கழுவி விடுகிற ஒரு அற்புதமான ஒரு அமல். பெருமானார் கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, அலா அதுல்லுக்கும் அலாமா எம்ஃபுல்லாஹு பிஹி அல் ஹத்தாயா. சில அமல்கள் இருக்கிறது, சில நன்மையான செயல்கள் இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்லித் தரவா? எம்ஃபுல்லாஹு பிஹி அல் ஹத்தாயா, நீங்கள் அந்த காரியங்களை செய்தால் உங்கள் தவறுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், உங்கள் பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். தரஜாத், மறுமையில் சுவனத்தில் உங்கள் பதவிகள் உயர்த்தப்படும். இரண்டு சுப செய்திகளை பெருமானார் சொல்லுவாங்க. நான் சொல்ல போகிற காரியங்கள், நன்மைகளை நீங்கள் செய்தால் பாவ மன்னிப்பு, பாவங்கள் அழிப்பு. இரண்டாவது, சுவனத்தின் மறுமையில் உங்கள் பதவிகள் உயரும். சஹாபாக்கள் பலாயா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசியம் சொல்லித்தார்கள். சஹாபாக்கள் கேட்பாங்க, பெருமானார் சொல்லுவாங்க, சில நன்மைகளை சொல்லித் தருவார்கள். முதலாவதாக சொல்லுவார்கள், இஸ்பாகுல் ஒலூஹி அலல் மகாரி, மனம் விரும்பாத நிலையில். இது போன்ற கடும் குளிர்காலத்தில் தண்ணியில கை வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும், அவ்வளவு சில்லுன தண்ணீர். அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் குளிர்கிற நீரில் அரைகுறையாக ஒழு செய்யாமல் பரிபூர்ணமாக ஒழு செய்வது, ஒழுவின் ஃபர்லுகள், சுன்னத்துகள், முஸ்தஹபுகள் என்று அத்துணை அம்சங்களையும் பேணி பரிபூர்ணமாக ஒழு செய்வது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்கள் பாவங்களை அப்படியே தண்ணீரில் கழுவப்பட்டு போகும், மறுமையில் சுவனத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். இப்ப அல்லாஹ் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். குளிர்காலம், ஒழுவை வெறுமனே ஃபர்லுகளை மட்டும் இல்லாமல் பாவங்கள் கழுவப்பட வேண்டுமானால் ஒழுவில் முழுமையாக நாம் கவனம் செலுத்துவது. கண்டிமிக்கவர்களே, பெருமானார் தொடர்ந்து சொல்லுவார்கள், இன்னொரு அமலும் இருக்கிறது, பாவங்களை கழுவுகிற அமல். கஸ்ரத்துல் ஹதா இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு மிக அதிகமாக எட்டுக்கள் வைத்து நடந்து வருவது, அல்லாஹ்வை வணங்குவதற்காக, இபாதத் செய்வதற்காக, குர்ஆன் ஓதுவதற்காக, இப்ப அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக, நல்ல மார்க்க விஷயங்களை கேட்பதற்காக நிறைய அவ்வப்போது எட்டுக்களை அதிகம் வைத்து வைத்து வெகு தூரத்தில் இருந்து யார் பள்ளியை நோக்கி வருகிறார்களோ, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் நன்மைகள் ஒன்று பதியப்பட்டு ஒரு பாவம் அளிக்கப்பட்டு மறுமையில் ஒரு பதவி உயர்த்தப்படுகிறது. ரொம்ப லேசான அமல் தான். எவ்வளவு தூரம் வீட்டில இருந்து பள்ளிக்கு வர்றோமோ நல்ல முறையில ஒழுங்கு செஞ்சுட்டு, அது ஜும்மாவுடைய நாள், இன்னும் பிற 5 நேர தொழுகைகளுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தியாக சொல்லுகிறார்கள், எவ்வளவு அதிகமாக எட்டுக்கள் வைத்து பள்ளியை நோக்கி வருகிறீர்களோ, எவ்வளவு அதிகமாக பள்ளியை நோக்கி ஒரு நாளுக்கு பல முறை நடந்து வருகிறீர்களோ, பாவங்கள் அழிக்கப்பட்டு மறுமையில் பதவிகள் உயர்த்தப்படுகிறது என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக சொல்லுவார்கள், இன்னொரு அமலும் இருக்கிறது, பாவங்களை எப்படியே கழுவுகிற அமல். வன்திலாரு ஸலா பஅத ஸலாத், ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகைக்காக எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது. ஒரு ஃபர்லை நிறைவேற்றியதற்கு பின்னால் இப்ப அடுத்ததெல்லாம் கொடுக்கறதுக்குள்ள காணா போயிடாம, இப்ப முழுமையாக இருந்து ஏதேனும் குர்ஆன் ஓதுவது அல்லது திக்ர் துஆக்களில் ஈடுபடுவது, நல்ல பல மார்க்க விஷயங்களை கேட்பது என்று குறிப்பா அசருக்கு பிறகு எல்லாத்துக்கும் சாத்தியப்படும். அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் உட்காரலாம், மகரிப்ல இருந்து இஷா வரைக்கும் உட்காரலாம். அப்ப ஒரு ஃபர்லை நிறைவேற்றியதற்கு பின்னால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து, தொழுகையின் பாங்கை எதிர்பார்த்து, தொழுகையின் நேரத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற போது அவருக்கு நன்மை என்ன தெரியுமா? தொழுகையில் உள்ளதை போன்ற நன்மை அவருக்கு, தொழுகையாளியை போன்ற நன்மை அவருக்கு. இரண்டாவது, பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகிறது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். அதனாலதான் சஹாபா பெருமக்கள், இன்னைக்கு நம்ம காசு பணங்களில் போட்டி போடுகிறோம் அடுத்தவர்களோடு. நிறைய வீடு வாசல் கட்டுவது, இப்ப ஆடம்பர திருமணங்கள் என்று உலக சுகபோக வாழ்வை குறித்து போட்டு போடுகிறோம். பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்வதை போல அருமை சஹாபா பெருமக்கள் நன்மைகளில் போட்டி போட்ட சமூகம். நன்மைகளை ஒருமுறை முந்தி நான் முந்த வேண்டும் என்று அவர்களுக்கு மத்தியில் பெரும் போட்டி, அற்புதமான ஒரு ஆரோக்கியமான போட்டி. கண்ணிமிக்கவர்களே, இதற்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதற்கு உபை இப்னு கஅப் சொல்லுவாங்க, இப்ப மதீனால ஒரு சஹாபி, மதீனாவாசி, இப்ப இவரை விட மஸ்ஜிது நபவியில் இருந்து வெகு தூரத்தில் வீடு இருக்கிற நபரை நான் பார்த்ததில்லை. பள்ளியாசில இருந்து வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது, அப்ப வெகு தொலைவில் இருக்கிறார். ஆனாலும் இவருக்கு எந்த தொழுகையும் ஜமாத் தவறியதில்லை என்று அதற்கு உபை இப்னு கஅப் சொல்லுவாங்க. இப்ப 5 நேர தொழுகை, வெகு தொலைவில் வீடு, ஆனால் ஜமாத் தொழுகை இவருக்கு தவறியதில்லை. ஒரு தடவை அதற்கு உபை இப்னு கஅப் சொல்றாங்க, அவரிடத்திலே நான் சொன்னேன், நீங்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு கடும் இருட்டிலே பள்ளிக்கு நடந்து வருகிறீர்கள்,
அதுபோல லுகர் தொழுகைக்கு இப்ப பாலைவன வெயில், உச்சகட்ட வெயிலில் நடந்து வருகிறீர்கள். நீங்கள் ஏன் ஒரு வாகனத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது? ஒரு கோவேறு கழுதை வைத்துக் கொள்ளலாமே. நீங்கள் பள்ளிக்கு நடந்து வருவதற்கு பதிலாய் நீங்கள் வாகனத்தில் வரலாமே என்று சொன்ன போது இந்த சஹாபி சொன்ன பதில் தெரியுமா? சஹாபி சொன்னாங்களாம், நான் நினைத்தால் பள்ளிக்கு அருகில் வந்துடலாம், வீடு பிடித்து நான் மஸ்ஜிதுக்கு அருகிலே வந்து விடலாம், ஆனால் பள்ளிக்கு அருகில் இருப்பதை எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன் தெரியுமா? அற்புதமாக காரணம் சொல்லுவார்கள். இன்னி உரீது யுக்தபலி வம்சாய, நான் எவ்வளவு எட்டுக்களை வைத்து வீட்டில் இருந்து கிளம்பி பள்ளியை நோக்கி வருகிறேனோ, என் ஒவ்வொரு எட்டுக்களும் பதியப்படுவதை நான் விரும்புகிறேன். என் ஒவ்வொரு எட்டுக்களும் நன்மைகளாக பதியப்படுவதை விரும்புகிறேன். பைக், நான் தொழுது விட்டு வீட்டிற்கு திரும்புகிற போது திரும்புகிற எட்டுக்களும் நன்மைகளாக பதியப்படுவதை விரும்புகிறேன். இப்ப வெகு தூரத்தில் இருந்து நான் நடந்து வந்தால் தான் அது சாத்தியம், வாகனத்தில் வந்தால் சாத்தியம் இல்லை. எனவே நான் விரும்பவில்லை என்ற அந்த சஹாபியுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, இந்த கேட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு அற்புதமாக சொல்லித் தருவார்கள். அது ஜமாஅல்லாஹு லக தாலிக குல்ல, நீ எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறாயோ, ஒவ்வொரு எட்டுக்களும் நன்மையாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், திரும்புகிற எட்டுக்களும் நன்மையாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அல்லாஹ் நன்மைகளை ஒட்டுமொத்தமாக உனக்கு சேர்த்து தருவானாக என்று நபிகள் நாயகத்தின் துஆவை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, யோசித்து பார்த்தால் பொதுவாக இந்த குளிர்காலம் பள்ளிக்கு வருவது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். வஜ்ர தொழுகையெல்லாம் உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னால்தான் இருக்கும். வஜ்ர தொழுகையாகட்டும் அல்லது இஷா தொழுகையாகட்டும். இப்ப மனம் விரும்பாத போதும் கூட, இப்ப உள்ளம் வெறுக்கிற போதும் கூட பரிபூர்ணமாக ஒழு செய்துவிட்டு நான் நன்மைகளை மறுமையில் பெற வேண்டும், எனக்கு நன்மைகளின் குவியல் வேண்டும், ஒரு சீசனாக அல்ல இந்த காலங்களை தந்திருக்கிற போது நான் இதை தவறவிட மாட்டேன் என்று ஈமானிய உணர்வு இருக்கிற, நன்மைகளின் மீது ஆர்வம் இருக்கிற சஹாபாக்களை போன்று நாமும் முயற்சிக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இது சொல்ல போனா நம்முடைய முன்னோர்கள் இந்த குளிர்காலத்தை எவ்வளவு வரவேற்கிற வாசகங்கள் எல்லாம் ஒன்று உண்டு. அதில் உமர் அலி அவங்க சொல்லுவாங்களாம், அஷிதா கனிமத்துல் ஆபிதீன், இந்த குளிர்காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? வணக்கசாலிகளின் பொக்கிஷம் என்பார்கள். இதற்கு உமர் அலி அல்லாஹ் ஆகும். அல்லாஹ்வை நிறைய வணங்க விரும்புபவர்கள், நிறைய தொழுகை, நிறைய இபாதத், நிறைய நோன்புகள் என்று அல்லாஹ்வை வணங்குகிற ஆர்வம் படைத்தவர்களுக்கு இந்த குளிர்காலம் கனிபத் பெரும் பொக்கிஷம் என்பார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மர்ஹபம் பிஷித்தா, குளிர்காலத்தை வரவேற்பாங்களாம். குளிர்காலமே வருக, குளிர்காலத்துக்கு வரவேற்பு. மர்ஹபம் பிஷித்தா தன்ஸலு ஃபீஹில் பரக்கா, குளிர்காலங்களில் அல்லாஹ்வின் விசேஷமாக பரக்கத் இறங்குகிறது. அல்லாஹ்வின் பரக்கத் அபரிமிதமான வளம் குளிர்காலங்களில் இறங்குகிறது. குளிர்காலங்கள்ல இரவு நீண்டு இருக்கும், பகல் குறுகியதாக இருக்கும். இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஏன் வரக்கத் தெரியுமா? இரவு குளிர்காலங்களில் இரவு நேரங்களில் மிக நீண்ட நேரம் நின்று அல்லாஹ்வை வணங்க முடியும். ஏன்னா இரவு நீண்ட இரவு, தஹஜ்ஜுத் உட்பட இரவு தொழுகை உட்பட. ஏன்னா அல்லாஹ்வின் அருள் வாய்ந்த மாதம், புனித மாதம் ரஜப் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலானுக்கு முன்னோடியான ரஜப் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த குளிர்காலங்களில் இருந்தே நாம் இரவுகளில் வணங்குகிற ஒரு பழக்கத்தை கொண்டு வருகிற போது கண்ணியமிக்கவர்களே, இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்லுவாங்க, இரவில் யார் வணங்க விரும்புகிறார்களோ மிக நீண்ட நேரம் வாய்ப்பு கிடைக்கும், நீண்ட நீண்ட ரக்காத்துகளை இன்று தொழலாம். பகலில் நோன்பு நோக்க விரும்புபவர்களுக்கு பகல் காலம் குறைவு, சீக்கிரம் இஃப்தார் நேரம் வந்துடும். இப்ப நோன்பின் சுமை தெரியாமல், நோன்பின் களைப்பு தெரியாமல் நோன்பின் நன்மைகளை பெற வேண்டுமானால் ஏற்ற காலம் குளிர்காலம் என்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிப்பார்களே. இன்னும் ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் ஒரு சஹாபி. பொதுவா நன்மைகளை நாம் பார்க்கிற கண்ணோட்டம் வேறு, சஹாபாக்களுடைய கண்ணோட்டம் வேறு. அவர்களுடைய பார்வை, அந்த பார்க்கிற கோணம் மிக வேறுபாடான ஒரு கோணம். இதற்கு ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் ஒரு சஹாபி மரணப்படுக்கையில இருக்கிறாங்க. மரணப்படுக்கையில இப்ப திடீரென அழுகிறார்கள். அருகில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க, என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க? இப்ப மரண பயமா, பௌத்த நினைச்சு அழுகிறீங்களா? அதற்கு ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், மா அபிகி ஜஸியம் மினல் மௌத், நான் மரணத்தை கண்டு கலங்கவில்லை. இப்ப உலகை விட்டு பிரிகிறோமே என்று நான் மரண பயத்தில் அளவில்லை. வலா ஹிர்சன் அல துன்யா, உலக மோகத்தாலும் நான் அளவில்லை. உலகம் கைவிட்டு போகிறதே, இப்ப மௌத்தாயிட்டா உலகத்தை விட்டு போயிடுவோமே, உறவுகளை விட்டு போய்விடுவோமே, சொத்து செல்வங்கள் எல்லாம் கைவிட்டு போய்விடுமே என்று உலக மோகத்தில் நான் அளவில்லை. எதற்கு அழுகிறேன் தெரியுமா? அபுகி இலல் லமஇல் ஹவாஜ், உச்சகட்ட வெயில், கடும் கோடை காலத்தில் பகல் காலங்களில் நோன்பு நோக்கிற வாய்ப்புகள் தவறப்போகிறதே என்று நான் அழுகிறேன். இந்த கடுமையான கோடை காலத்தில் நோன்பு வைப்பாங்களாம், காரணம் நன்மைகள் அதிகம். இப்ப ரமலானை தாண்டி நிறைய நஃபிலான நோன்புகள்,
தகிக்கிற வெயில் காலத்தில் தாகத்தை சகித்து கொண்டு நோன்பு வைக்கிற அந்த நடைமுறைகள். இப்ப நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? வெயில் காலங்களில் இனி நோன்பு நோக்கிற வாய்ப்புகள் இல்லாமல் போகுமே. அடுத்து சொல்வார்களாம், கடும் குளிர்காலத்தில் இரவு நேரங்களில் நின்று வணங்குகிற வாய்ப்பு இல்லாமல் போக போகிறது. இப்ப நான் மரணித்து விட்டால் நோன்பு வாய்ப்பு இல்லாமல் போகும், இரவு நேர வணக்க வாய்ப்பு இல்லாமல் போகும். அதை நினைத்து அழுகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு கண்ணிமிக்கவர்களே, அன்றைக்கு வணக்கங்களில் ஈடுபாடு இருந்திருக்கிறது. நிறைய வணக்கங்களில் ஆர்வம் இருந்திருக்கிறது. குறிப்பா இந்த தொழுகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 2 தொழுகைகள், பரந்து தொழுகைகள், மன் சல்லல் பருதை, 2 குளிர் நேர தொழுகைகளை யார் தொழுகிறார்களோ தஹலல் ஜன்னா, அவர் சுவனம் செல்வார். பெருமானார் சொல்றாங்க. இப்ப இந்த 2 குளிர் நேர தொழுகை அப்படின்னு சொன்னா, பகலின் 2 முனைகளில் இருக்கிற, பகலின் ஆரம்பத்தில் ஃபஜ்ர் தொழுகை, பகலின் அந்த முடிவில் வருகிற அசர் தொழுகை. இந்த 2 தொழுகையும் கொஞ்சம் சிரமம் தான். ஃபஜ்ர் தொழுகை தூக்க நேரம். இப்ப சைத்தானுடைய சூழ்ச்சி, சைத்தான் போட்டு அமர்த்திக்கிட்டு இருப்பான். ஹதீஸ்ல பெருமானார் சொல்ற மாதிரி, ஃபஜ்ர் தொழாமல் யார் உறங்குகிறார்களோ, இப்ப ஃபஜ்ர் தொழுகையை யார் தவறு விட்டு விடுகிறார்களோ, சைத்தான் பால சைத்தான் உதனை, அவன் காதுகளில் சைத்தான் சிறுநீர் கழிப்பான். சைத்தான் காதுகளில் சிறுநீர் கழித்து மட்டுமல்ல, இரவில் சைத்தான் தங்குகிற இடமாக அவனின் மூக்கு துவாரங்கள் இருக்குமா. ஃபஜ்ர் தொழு, அதனாலதான் அன்னைக்கு பேடு அப்படிங்கிறது முசீபத், ஃபஜ்ர் தொழுகள் அப்படின்னு சொன்னா. அப்ப இந்த ஃபஜ்ரை தொழுபவர்கள், 2வது அசர் தொழுகை, 2வது குளிர் நேர தொழுகை. இப்ப வளமையாக தொழக்கூடியவர்களுக்கு சுவனம் உண்டு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்களே. இன்னொன்னு அசர் நேரங்கிறது வேலையை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருப்பார், அல்லது வேலையுடைய அந்த கடைசி நேரத்தில் இருந்துகிட்டு இருப்பார். இப்ப ஜமாத்தை தவற விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் முக்கியத்துவத்தோடு ஜமாத்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று வருகிற போது அவருக்கு மலக்குகளின் சாட்சியும் உண்டு கண்டிமிக்கவர்களே. காரணம், மலக்குகள் 2 பிரிவாக, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பிரிவு, அப்ப சாயந்தரம் தொடங்கி மறுநாள் காலை வரை இந்த 2 பிரிவு மலக்குகளும் ஒன்றாக சங்கமிக்கிற நேரம், ஒன்று ஃபஜ்ர், இன்னொன்று அசர் நேரம். இந்த 2 தொழுகை யார் முக்கியத்துவத்தோடு தொழுகிறாங்களோ, அல்லாஹ்விடத்தில் அவரை குறித்து பெருமையாக பேசுகிற மலக்குகள், உயர்வாக பேசுகிற பாக்கியம் அவருக்கு உண்டு கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த குளிர்காலத்தை பயன்படுத்த தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் இந்த குளிர்காலத்தில் நிறைய இபாதத்துகள் செய்ய தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரமலானை அடைந்து நோன்புகள் நோற்று நிறைய நன்மைகள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.